ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆதார் கார்டில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இப்போ எல்லாருமே ஆதார் கார்டு வந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் பண்ணால் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். மார்ச் 14க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அது கீழே பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு கேப்சா இருக்கும். கேப்சாவில் எப்படி இருக்குதோ கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் அது எல்லாமே கரெக்டாக பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்த உடனே ஓடிபியை வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஓடிபி இப்போ தான் வந்தது. நான் இப்போ ஃபீட் பண்ணுறேன். கீழே லாகின் இருக்கும், லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்திங்கன்னா அது வந்து நம்ம ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு போகும். இதில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்துட்டு கேட்கும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டு, ஆதார் ஐடி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டு. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே கூட ஐடி ப்ரூஃப்க்கு கொடுக்கலாம். ஆனால் அதில் வந்து ஃபோட்டோ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கும். இப்போ நான் வந்துட்டு என்னோடய லைசன்ஸ் வந்துட்டு ஐடி ப்ரூஃபாகவும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ரேஷன் கார்டும் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஐடி ப்ரூஃப்க்கு என்னோடய லைசன்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து ரேஷன் கார்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக. ஸ்கூல் டிசி சர்டிஃபிகேட்டு, வேறு நம்மளுக்கு என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் நம்ம ப்ரூஃபாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து கரெக்டாக பிடிஎஃபை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா ஃபோட்டோஸ் வந்து இமேஜஸ் வந்து எடுத்துக்குது, ஆனால் ஜேபிஜியில் இருந்தால் எடுத்துக்கும். அது ஜேபிஜியில் இருந்தாலுமே ஒரு சில டைமில் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோவை வந்துட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. ரேஷன் கார்டு பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி லைசன்ஸுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான கேபியும் இருக்கும், கரெக்டாக அப்லோடும் சீக்கிரமாக அப்டேட் ஆகிடும். இல்லைனாக்கா ட்ரை அகைன் லேட்டர்னே வந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. அந்த பிடிஎஃப் கூட பார்த்திங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 1 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. சர்வர் டவுனாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் சர்வர் டவுனாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக போட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு வெளியில் வந்துடுது பார்த்திங்களா, அந்த மாதிரியும் நிறைய பேருக்கு வரும். என்னென்னா சர்வர் டவுனாக இருந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் திரும்பியும் வந்துட்டு வெளியில் வந்துடும். நீங்கள் மறுபடியும் ஆதார் நம்பர் ஓடிபி கொடுத்து திரும்ப உள்ளே போக வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஆதார் நம்பர் கொடுத்து கேப்சா டைப் பண்ணிவிட்டு லாகின் ஐடி கொடுத்து உள்ளே போயிடுங்க. மறுபடியும் உள்ளே போயிங்கன்னா நம்ம எதில் பிரேக் பண்ணமோ, அதாவது இப்போ நம்ம டாக்குமெண்ட் பிரேக் பண்ணோம் இல்லையா, டாக்குமெண்ட்டில் தான் அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் வந்து கரெக்டாக நிற்கும். அதில் வந்து நிற்கும் போது நீங்கள் கரெக்டாக திரும்ப டாக்குமெண்ட்டில் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுருங்க. அனுப்பிச்சிட்டோம்னாக்கா சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கீழே வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு வரும். அதில் டவுன்லோட் ஆகும். அது வந்து நம்ம வேணும்னாக்கா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார்த்திங்கனாக்கா சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துடும். இருந்தாலும் அக்னாலஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காகனாக்கா இப்போ நம்ம டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது வந்து இப்போ வெரிஃபிகேஷனில் இருக்கும். ஏன்னாக்கா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இவருது தானா அப்படின்றதுக்காக வெரிஃபிகேஷனில் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸை வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு. இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே. இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே பண்ணவங்க மட்டும்தான் இது வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. மார்ச்சுக்கு அப்புறம் 14க்கு அப்புறம் 15ஆம் தேதியிலேருந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்றது கவர்மெண்ட் வந்துட்டு வெளியிடுவாங்க.
சார்ஜபிள் இருக்கும்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. சார்ஜபிள் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆதாரம் பேனும் வந்துட்டு இணைக்கும் போது கூட நிறைய பேர் வந்து இணைக்காமே இருந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.